தேவனுடைய பிரசன்னத்தை விட்டும் உங்களை பிரிக்க முடியாதுங்க. இதெல்லாம் கண்டிப்பாய் வரும். ஆனால் இவைகள் எல்லாவற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்களாய் நீங்க மாற போறீங்க. நம்புறவங்க ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஆண்டவர் என்னை முற்றிலுமாய் ஜெயம் கொள்ள செய்வார். எந்த காரியமும் என்னை மேற்கொள்ளாது. நான் எல்லா போராட்டத்தையும் மேற்கொள்வேன். தாவீது சொல்வார், நான் என் தேவனாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன், ஒரு சேனைக்குள் பாய்ந்து செல்வேன். வெண்கல வில்களை வளைக்கத்தக்க புயங்களை கர்த்தர் எனக்கு கொடுத்து யுத்தத்திற்கு பழக்கி வைத்திருக்கிறார். இந்த உலகத்துல யுத்தங்கள் உண்டு, இந்த உலகத்துல வேதனைகள் உண்டு, பாடுகள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு. ஆனாலும் அவைகளை மேற்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஒரு நாளும் மனம் தளர்ந்து போகாதீங்க. இனி வாழ்க்கை அவ்வளவுதான் முடிஞ்சது என்று நினைக்காதீங்க. உங்களை ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டாங்க. உறுதியா சொல்றேன், நான் 100% நான் உங்களுக்கு அஷூரன்ஸ் கொடுக்கிறேன். நீங்க அவரை நம்பி இருக்கிறீங்க. நீங்கள் அவரை நம்புகிறபடியா நிச்சயமாய் அவர் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அருமையான சகோதரி மீனா முத்துகிருஷ்ணனுக்காக ஜெபிக்கிறேன். பிள்ளைகளை விச் கிராஃப்ட் உள்ளவங்க எல்லாம் மேல நம்பர் குறிப்பிட்டிருக்கிறேன். இந்த செய்தி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 12 மணி போல நீங்க கூப்பிட்டீங்கன்னா உங்களுக்காக நான் ஜெபித்து நல்ல ஆலோசனைகளை வழங்க ஆயத்தமாக இருக்கிறேன். ரியா சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. நம்பிக்கையோடு, வாஞ்சையோடு, தாகத்தோடு, வைராக்கியத்தோடு கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுப்பார் என்ற நிச்சயத்தோடு இருக்கிற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் கர்த்தர் நிச்சயமாய் அதை செய்வார். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் வசனம் 5 சொல்கிறது, ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி வீழ்த்துகையில் கோடாரி தண்ணீரில் விழுந்தது. அவன், ஐயோ என் ஆண்டவனே, அது இரவலாக வாங்கப்பட்டதே என்று கூவினான். நீங்க நிறைய பேரு வேதனைகளை அடக்கி கொண்டு சத்தமா கூட அழ முடியல பாஸ்டர், என் பாரத்தை நான் யாருக்கிட்ட சொல்லுவேன். ஒண்ணு இல்ல, நேத்து நாங்க வண்டியில போயிட்டு இருக்கும் போது ஒரு போன் கால் வந்தது. ஒரு தாயார் கூப்பிட்டாங்க. நான் வண்டி ஓட்டிட்டு இருந்தனால என்னால அந்த போன் காலை அட்டன் பண்ண முடியல. நான் என் மக எடுத்தா, சொல்லுங்க ஆன்டி அப்படின்னு சொல்லும் போது அப்பாட்ட குடும்பம், அப்பா வண்டி ஓட்டிட்டு இருக்கிறாங்க சொன்னாலும் அவங்களால அவங்க பாரத்தை சொல்லாம இருக்க முடியல. என் பிள்ளை கிட்ட சொல்றாங்க, எனக்கு சுகர் இருக்குது, பிபி இருக்குது. அவளால அந்த பாரத்தை அவ பொறுமையா ஏற்றுக்கொண்டார். ஆம் தேவ பிள்ளைகளே, இன்று நம் பாரத்தை ஏற்றுக்கொள்கிற, நம் கண்ணீரை துடைக்க ஒரு தேவன் இருக்கிறார். நம் வேதனையை மாற்ற ஒரு தேவன் இருக்கிறார். நமக்கான சூழ்நிலையை மாற்ற ஒரு தேவன் இருக்கிறார். நம்பிக்கையை இழந்து போகாதீங்க. நம்பிக்கையோடு கூட வாழ ஆரம்பிங்க. நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை தேவன் கட்டளையிடுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். அவன் அந்த இடத்தை காண்பித்த போது ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எரிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணினான். ஆம்பேன். ஒரு கொம்பு என்பது அது இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில அவர் இடைபடுவாரே. ஆனால் ஒருவேளை நீண்ட காலமாய் என் வாழ்க்கையில இந்த தடையா இருக்கு பாஸ்டர், ஆசீர்வாதமே இல்ல பாஸ்டர், நாங்க வியாகுலயமா இருக்கிறோம், வேதனையா இருக்கிறோம், வியாதியில பாதிக்கப்பட்டு இருக்கிறோம், 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு தேவன் உங்களுக்குள் வருவாரே. ஆனால் உங்க வாழ்க்கையில உங்களை ஈஸியாய் வாழ வைப்பார். உங்க வாழ்க்கையை மீண்டுமாய் அவர் கட்டுவித்து உங்களை உயிர்ப்பிக்கிற தேவனாய் அவர் என்றென்றும் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். ஆமேன். தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். அவன் அந்த இடத்தை காண்பித்த போது ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எரிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணி அதை எடுத்துக்கொள் என்றான். அப்படியே அவன் தன் கையை நீட்டி அதை எடுத்து கொண்டான். சில நேரத்துல தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை எடுத்துக்கொள்ள முடியாதபடிக்கு தடைகள் வரும். இந்த தடைகளை கர்த்தர் நீக்குகிறதை நான் பார்க்கிறேன். நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில நீங்கள் இழந்து தவிக்கிற ஆசீர்வாதத்தை மீண்டுமாய் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். எல்லா விதத்திலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவருக்கு சித்தமானதை அவர் செய்கிறார் என்று வேதம் சொல்கிறது. அவர் செய்ய நினைப்பதை தடுப்பவன் யார் என்று வேதம் சொல்கிறது. தேவன் எனக்கு செய்ய நினைத்திருக்கிற காரியத்தை அவர் செய்து முடிப்பார் என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். ஒரு தேவ பிள்ளையா நீங்கள் இருப்பீர்களானால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல
உங்க வாழ்க்கையில இரும்பு போல் இருக்கிற காரியங்களை கர்த்தர் மிதக்க பண்ணுவார். கர்த்தர் தாமே உங்களை